டிஃப்ரெண்ட் காட்டுவோம். ஹாய் காய்ஸ், இது வந்து ஆர்என்ஆர். தெரியுதா நல்லா? தெரியுது. ஆர்என்ஆர் அப்படின்னா வந்து இது வந்து 90 நாளில் விளைஞ்சிரும். இது வந்து 120 நாள். இது கொஞ்சம் பெரிய NLR. இது வந்து பொடி நெல் ரகம். இது கொஞ்சம் பெருநகம். இன்னும் 6 மாத பயிரும் இருக்குது. அது போக 1 வருஷ பயிரும் இருக்குது. முந்தைய காலத்தில் 6 மாத பயிர் 1 வருஷ பயிரெலாம் விளைய வச்சு சாப்பிட்ருக்காங்க. அதனால ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளும் ஃபாஸ்ட்டாக போயிடும். இது ஃபுல்லாமே உளுந்து வந்து எதுக்கு ஊடு பயிராக போடுறாங்க அப்படின்னா வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கிற பயிர்கள் வந்து நம்ம விதைச்சோம் அப்படின்னா வந்து பூச்சியோட தாக்குதல் இதில் தான் இருக்கும். அப்போ நம்ம பயிருக்கு வந்து பூச்சியோட தாக்குதல் போகாது. அதனால தான் அப்போ பூச்சியோட தாக்குதலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காண்டி வந்து ஊடு பயிராக வந்து உளுந்து, வேறு பாசிப்பயிறு, இப்படி பயிர் வகைகள் வந்து விதைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சளவு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். பழையார் கோயில். நாங்கள் வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு வந்து இப்படி தான். இதான் எங்கள் ஊர் கம்மாயில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதுதான் மடை. முள் இருக்கா? இதை ஓப்பன் பண்ணி விட்டு இருங்க. இந்த சைட்லேருந்து அந்த சைடு தண்ணி வராத காட்டு. இப்போ அந்த சைட்லேருந்து இந்த சைடு தண்ணி வந்துடும். இப்போ இந்த சைடு 3 ஓட்டை இருக்கா? இப்போ ஒவ்வொரு வாய்க்காலில் இப்போ இந்த சைடு போகிறது எங்கள் வயலுக்கு போகும். இங்கிட்டு போகிறது இங்கிட்டு உள்ள வயலுக்கு, அங்கிட்டு போகிறது அங்கிட்டு உள்ள வயலுக்கு. அப்படி போய் தான் இங்கே ஃபுல்லாமே தண்ணி பாய்ச்சுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக விளைஞ்சிருக்கா? பாதி விளைஞ்சிருக்கு, பாதி பச்சை. இது வந்து அக்ஷயாவுமே வந்து 120 நாள் பயிர் தான். அக்ஷயா இது வந்து பொன்னி ரகம். இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். பொடி நல்லா இருக்கா குட்டியாவா? இது வந்து என்எல்ஆர்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஐயோ, கீழே ஒன்று இருக்கா? இது வந்து 6 மாத பயிர். இது வந்து கோ43. சரியா? இது வந்து ஆர்என்ஆர் வந்து 90 நாளில் இது வந்து விளைஞ்சிரும். நெல்லோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து என்எல்ஆர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுவும் அக்ஷயாவும் வந்து 120 நாள் பயிர். இது ஒன்று மட்டும் 6 மாத பயிர். இது வந்து 90 நாள் பயிர். இது வந்து அக்ஷய பொன்னி. இது எவ்வளோ குண்டாக இருக்குது, இது நெல் எவ்வளோ பொடிசாக இருக்குதுன்னு பாருங்கள். நெல்லோட டிஃப்ரென்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெரைட்டி குட்டி குட்டியாக இருக்கும். நாட்கள் குறைய அந்த நெல்லோட அளவும் அரிசியோட அளவுமே வந்து சிறுசாகிடுது. போய் இந்த விண்ணிக்காலாம் பறித்து சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்களாம் எப்பயுமே வயலுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து வரப்பில் இருக்க இந்த விண்ணிக்காயை தேடி பறித்து சாப்பிட்டுட்டே போவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து பியூர் ஆர்கானிக். ஏன்னா இப்படி வயல் வரப்பில் தான் முளைச்சிருக்கும். அப்போ அதுக்கு யாரும் உரம் போட மாட்டாங்க, தண்ணியெல்லாம் விட மாட்டாங்க. அதுவாக மழை பெஞ்சு விதை உளுந்து முளைச்சிருக்கும். அதை பிடிங்கி சாப்பிட்டுட்டே போவோம். இப்போ இந்த நெல்லுமே என்ன செய்வோம், எடுத்து இப்படி கொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போவோம். வயலுக்கு வந்தோன்னா நெல் விளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கொறிச்சு சாப்பிட்ற பழக்கம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அணில் மாதிரியா. அப்படி எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வயல், இந்த கம்மா எல்லாத்துக்குமே தண்ணி வர்றது வந்து வைகை பாசனம். ஆமாம், நாங்கள் இங்கே வந்து ஒரு போகம் தான் எடுப்போம். ஏன்னா தண்ணி வசதி இல்லைல்ல. மழை பெஞ்சு நிறைய வைகையில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா 2 போகம் போட்டு எடுப்பாங்க. எப்பயுமே மேக்ஸிமம் போடுறது வந்து 3 மாத பயிர் தான் போடுவாங்க. 6 மாத பயிர் அப்படின்றது ரேர் தான்.